ஃபுல் சர்க்கிள் குர்த்தி எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சேரீயை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து முந்தானை போர்ஷன் அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு காட்டன் சாரீ தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பட்டு சாரீ இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து 3 மீட்டரில் நான் வந்து லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்களும் 3 மீட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு லைனிங் கிளாத் வந்து ஒரு ஃபோல்டிங்கில் இருக்குது, சரிங்களா? நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங் சைடில் இருக்கும், ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் சைடில் இருக்கும். இப்போ வந்து நம்ம டாப் போர்ஷனுக்கான கிளாத்தை நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா நம்ம டேப் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 13 இன்ச்சு இருக்கிற மாதிரி இந்த கிளாத்து வந்து நான் ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிளாத்தை. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 சைடில் இந்த கிளாத் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பாடி போர்ஷன் வந்து எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேல் எடுத்து மேலே வந்து அந்த பிசிறு கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஷோல்டரில் இருந்து நம்மளுக்கு அந்த பாடி போர்ஷனுக்கு எவ்வளோ வேணும் கிளாத்து அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் வந்து டேப்பை கீழே வச்சுருக்கேன் பாருங்கள். அதோட ஹைட்டு, நம்ம டாப் போர்ஷனோட ஹைட்டு வந்து கிட்டத்தட்ட எனக்கு 12 இன்ச்சு இருக்குது. நான் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 13 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதிலிருந்து ஒரு 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் 13 இன்ச்சு எடுத்துருக்கோம்ல, அதில் இருந்து நம்ம ஹிப்போட சுற்றளவு, அதாவது இடுப்போட சுற்றளவு நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், சரிங்களா? நான் வந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது சப்போஸ் நம்மளுக்கு 30 இன்ச்சு ஹிப்போட சுற்றளவு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கால்வாசி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம், சரிங்களா? அதனால் 8 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம கழுத்தோட சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட அளவு, அதாவது ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து எனக்கு கரெக்டாக ஒரு 14 இன்ச்சு இருந்துச்சு. 14 இன்ச்சில் நான் வந்து பாதி அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 7 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஷோல்டரோட அளவு வந்து 3.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மீதி முன்னாடி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்மளுக்கு கழுத்தோட சுற்றளவுக்கு வந்துடும், சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கழுத்தோட உயரம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4.5 இன்ச்சில் நான் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து பேக் கழுத்துனாலும் சரி, ஃப்ரண்ட் கழுத்துனாலும் சரி, நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். நான் வந்து முன் கழுத்து, அதாவது முன்னாடி உள்ள கழுத்து இருக்குல்ல, அது வந்து நான் 4.5 இன்ச்சில் வச்சுக்கிறேன். அதிலிருந்து பாருங்கள், நான் கீழேருந்து மேலே ஒரு இன்ச்சில் நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கழுத்தோட டிசைன் வந்து உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, சரிங்களா? நான் வந்து ஒரு ஸ்டார் நெக்கு வர மாதிரி, ஸ்வீட் ஹார்ட் மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஷோல்டரோட அளவு இருக்குது பார்த்திங்களா, அதிலிருந்து கீழே நம்மளுக்கு ஆம்ஹோலோட அளவு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 6.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதையும் ஒரு எல் ஷேப்பில் நான் வந்து கோடு போட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த எல் ஷேப்பில் தான் நம்ம வந்து ஆம்ஹோலோட அந்த வளைவு இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம 6.5 இன்ச்சில் பாதியை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம பாதி எவ்வளோ வருதோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து 1.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த வளைவு வந்து நம்ம போட்டுக்கலாம். இதுதான் ஆம்ஹோல் சுற்றளவு, சரிங்களா? இந்த வளைவு வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து எல் ஷேப்பில் நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, அதில் வந்து நம்ம மார்பு சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்பு சுற்றளவு 30 இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா, டோட்டலாக 30 இன்ச்சு இருந்துச்சுன்னா அதில் கால்வாசி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அந்த கால்வாசி நம்ம மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம ஹிப்போட அளவோடு அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஃபுல் மார்க்கிங் வந்து முடிச்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. டாப்போட ஹைட் வந்து நான் செக் பண்ணுறேன். 13 இன்ச்சு எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம 2 கிளாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முன் கழுத்தோட டிசைன் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம், அப்படி தானே? இப்போது நம்ம அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து அழகாக வந்துருச்சு. அதே மாதிரி பேக் நெக்கோட அளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ரவுண்ட் நெக் தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க, சரிங்களா? நான் 4 இன்ச்சில் பேக் நெக் வந்து வரைகிறேன். நீங்களும் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அந்த ரவுண்ட் நெக் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு லைனிங் கிளாத்தில் டாப் போர்ஷன் வந்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு.
அடுத்து மீதி உள்ள கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, லைனிங் கிளாத், நம்ம அதை எடுத்துக்கலாம். அதை வந்து நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கிளாத்தை ஃபோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு 4 சைடில் அந்த கிளாத் வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு 4 சைடு கிடைச்ச உடனே இந்த கிளாத்தை வந்து நம்ம 2ஆக பிரிக்க போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு உள்ள கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம வந்து கீழே விரிச்சிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ணியிருந்தோம்ல, அதையுமே இதுக்கு மேலே நம்ம எப்படி முதல்ல ஃபோல்டு பண்ணோமோ அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி இதுக்கு மேலே நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போது நம்மளுக்கு மேலே ஒரு கிளாத்து கீழே ஒரு கிளாத்துன்னு இருக்கும். ஆப்போசிட் சைடில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் சைடில் இருக்கும். நம்ம சைடில் வந்து ஃபோல்டிங் சைடில் இருக்கிற மாதிரி இங்கே போட்டுக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து நம்மளுக்கு 4 சைடு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், டாப் போர்ஷன், நம்ம அதை எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஒரு ஃபோல்டு வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். பேக் போர்ஷன்னாலும் சரி, ஃப்ரண்ட் போர்ஷன்னாலும் சரி, நீங்கள் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து ஃபோல்டிங் சைடு, நம்ம சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனிங் கிளாத்தில் நம்ம கீழே அந்த சர்க்கிள் பாட்டுக்கு நம்ம போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே இந்த கிளாத்தை வந்து நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஃபோல்டு பண்ணி எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வச்சுட்டு லைட்டாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக அந்த வளைவு வந்து நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே அந்த சர்க்கிள் பாட்டு வந்து நம்ம எப்படி வரைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் காட்டுறேன். இப்போது ஒரிஜினல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரிஜினல் கிளாத்தோட நம்ம வந்து லைனிங் கிளாத்தை ஒரு 4 இன்ச்சிலேருந்து 5 இன்ச்சு நம்ம கம்மியாக வைக்கலாம். சரிங்களா? நான் வந்து இப்போது எனக்கு வந்து அந்த சர்க்கிள்லேருந்து நான் கீழே வைக்கும்போது எனக்கு வந்து 29 இன்ச்சு தான் எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த லைனிங் கிளாத்தில். அது வந்து எவ்வளோ தூரம் வருதோ அதை வந்து நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். மேலே உள்ள அந்த சர்க்கிள் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அதில் வந்து நம்ம மூவ் பண்ணி இந்த மாதிரி நம்ம அந்த 29 இன்ச்சு வந்து எங்கே வரைக்கும் வருதோ அந்த வரைக்கும் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே நம்ம புள்ளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையுமே நம்ம அந்த சர்க்கிள் பார்ட் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி இணைச்சிக்கோங்க. நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்சதுலேயே ஒரு ஸ்கர்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கர்ட் வந்து கிடச்சிருச்சு. இது வந்து முன்னாடி பக்கம், அதுக்கடுத்து இன்னொரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பின்னாடி பக்கம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கர்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முந்தானை போர்ஷன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சாரியில், அதை நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு இதில் தான் நம்மளுக்கு வந்து டாப் போர்ஷனோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ முந்தானை போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறேனோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் சைடில் இருக்கணும், நம்ம சைடில் வந்து ஃபோல்டிங் சைடு இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்வீட் கார்டு ஷேப்பில் நம்ம வந்து லைனிங் கிளாத் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல டாப் போர்ஷன், அதை நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மடித்து அது எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம மடித்து போட்டுக்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கிளாத்தை வந்து எங்கெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரா பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸோட டிசைன் வந்து கிடைக்கும். சரிங்களா? அது வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் தான் எங்கள் கிளாத்தை வந்து ப்ளேஸ் பண்ணி நம்ம எங்கே கட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சரிங்களா? நான் வந்து முந்தானை போர்ஷனில் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட பீஸ் வந்து ஒரிஜினல் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போது நம்ம லைனிங் கிளாத்தில் மேலே வச்சு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது இந்த பீஸு. இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்டர்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நடுப்பகுதி அந்த க்ரீன் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க கிளாத்தை. இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம வரைய போகிறோம். நான் வந்து லைனிங் கிளாத்தில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணலை.
நான் வந்து ஒரிஜினல் கிளாத்தில் தான் ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஸ்லீவ் வந்து லைனிங் கிளாத்தில் வேணும் அப்படின்னா நம்ம டாப் போர்ஷனுக்கு லைனிங் கிளாத்தில் எப்படி கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி நீங்கள் ஸ்லீவுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் ஸ்லீவோட லென்த்து வந்து ஒரு 12 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸ்லீவோட லென்த்து வந்து எனக்கு 11 இன்ச்சு தான். நான் வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு மட்டும் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ ஸ்லீவோட சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, கீழே நம்மளுக்கு கையோட சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வரைஞ்சிக்கிறேன். அதை வரைஞ்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ஆம்ஹோல் வளைவு எப்பயும் போல் நம்ம போடுவோம்ல, அதை நம்ம போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆம்ஹோல் வளைவு நம்ம போட்டிருக்கோம்ல, அதில் வந்து நம்ம டேப்பை வச்சுட்டு நம்ம ஆம்ஹோல் வளைவு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆம்ஹோல் சுற்றளவு 14 இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பாதி 7 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கை சுற்றளவு நம்ம கீழே வரைஞ்சிருக்கோம்ல, அதையும் இதையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கோ அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான ரைட் சைடு ஸ்லீவும் லெஃப்ட் சைடு ஸ்லீவும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம லைனிங் கிளாத் வந்து யூஸ் பண்ணல. சரிங்களா? அடுத்து நம்ம மறுபடியும் அந்த சாரீ கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ பேக் பார்ட்டு, அதாவது டாப் போர்ஷனோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி பேக் பார்ட்டுக்கு உள்ள கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம இந்த சாரீ கிளாத்துலேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த சைடில் வந்து நீங்கள் இப்போ பண்ணணுமோ நீங்கள் அந்த சைடில் வந்து நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணி கிளாத்தை வந்து போட்டோமோ அதே மாதிரி நம்ம பேக் பார்ட்டையும் அதே மாதிரி ஒரிஜினல் கிளாத்தை நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலே வச்சுட்டு லைனிங் கிளாத்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம இந்த கிளாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துட்டோம், அதே மாதிரி ஒரிஜினல் கிளாத்தும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு டாப் போர்ஷனோட பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சேரீ இருக்குது பார்த்தீங்களா, சேரீயை வந்து மீதி கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஸ்லீவு அதுக்கடுத்து பேக் பார்ட்டும் நம்ம கட் பண்ணது போக மீதி கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு எண்டை வந்து நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. இன்னொரு கையால் நீங்கள் இந்த சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து விடுங்க. எடுத்து விட்டதுக்கப்புறமா இன்னொரு எண்டு நம்மளுக்கு கிடச்சிரும். உள்ள ஒரு எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இந்த எண்டையும் நம்ம சேரீ நம்ம எப்படி மடிப்போமோ அதே மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கணும் ஒரு கையால். சரிங்களா? பிடிச்சிட்டு மீதி உள்ள கிளாத்தை நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். 2 தடவை நம்ம வந்து மடிக்கணும். சரிங்களா? நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த ஃபோல்டிங் சைடை அந்த 2 எண்டும் நம்ம இன்னொரு கையால் நம்ம பிடிச்சிருக்கோம்ல, அதோடு சேர்த்து நான் வந்து பிடிச்சிக்கிறேன். இப்போது நம்மளுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 சைடில் வந்து இந்த கிளாத் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம சைடு வந்து ஃபோல்டிங் சைடில் இருக்கணும், ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் சைடில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாத்தை வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த கிளாத்து வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. இப்போது ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேக் பார்ட் இல்லைனா ஃப்ரண்ட் பார்ட் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம லைனிங் கிளாத்தில் எப்படி அந்த ட்ராயிங் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஒரிஜினல் கிளாத்தில் நம்ம வந்து ட்ராயிங் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபுல் சர்க்கிள், அதாவது கீழே வந்து அந்த சர்க்கிள் பார்ட்டுக்கான கிளாத்து. சரிங்களா? இதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக நம்ம இப்போ ட்ரா பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? லைனிங் கிளாத்தில் நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணோமோ அதே மாதிரி மேலே வந்து அந்த சர்க்கிள் டிசைன் வந்து லைட்டாக அந்த 2 புள்ளியையுமே நான் வந்து இணைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம பார்டரோட லென்த்து வந்து கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? 2.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி மேலே உள்ள அந்த சர்க்கிள்லேருந்து நம்ம கீழே வந்து 31 இன்ச்சு வைக்க போகிறோம். சரிங்களா? 31 இன்ச்சில் லாஸ்ட்டாக அந்த பார்டரும் நம்மளுக்கு வந்து இணைக்க போகிறோம். சரிங்களா? அப்போது அதில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு, இது வந்து 31 இன்ச்சு. அப்போனா நம்மளுக்கு மொத்தமாக 33.5 இன்ச்சு நம்மளுக்கு வந்து கிளாத்து வந்து கீழே அந்த சர்க்கிள் பார்ட்டோட லென்த்து வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்டர் வந்து 5 இன்ச்சு இருக்கலாம், இல்லைனா 4 இன்ச்சு இருக்கலாம். நீங்கள் வந்து இந்த சர்க்கிள் பார்ட் நம்ம இப்படி ட்ரா பண்ணுறோம்ல, அதிலிருந்து நீங்கள் அந்த பார்டரையும் தான் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? நம்மளுக்கு டோட்டலாகவே நான் வந்து 33.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். சரிங்களா? அதில் 31.5 இன்ச்சு இது, அதுக்கப்புறம் அந்த 2.5 இன்ச்சு வந்து அந்த பார்டர். ஓகேவா? இப்போது அந்த 33.5 இன்ச்சு 1 இன்ச்சு இருந்துச்சுல, அதை வந்து நான் இந்த மாதிரி டாட்டாக நம்ம அந்த லைனிங் கிளாத்தில் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி நான் இதுலேயும் ஒரிஜினல் கிளாத்லேயும் வரைஞ்சி எடுத்துக்கிறேன்.
நீங்களும் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு எனக்கு வந்து 31 இன்ச்சு வருதோ அதோடு நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நான் ஒரு கோடு போட்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம அந்த சர்க்கிள் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. சர்க்கிள் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 2 சர்க்கிளுமே நம்மளுக்கு அழகாக ரெடி ஆயிருச்சு. இப்போது நிறைய பேர் கேட்குறீங்க, பார்டரை வந்து நீங்கள் எப்படி லாஸ்ட்டாக இணைக்கிறீங்க அப்படின்னு. இப்போ நான் பார்டரை எடுத்துருக்கேன் பாருங்கள். பார்டரில் ஒரு 1/4 இன்ச்சு ஒரிஜினல் கிளாத் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு இணைக்கும் போது கரெக்டாக இருக்கும். அந்த 1/4 இன்ச்சு வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த பார்டர் பீஸோட உள் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்மளை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரிஜினல் கிளாத் வந்து மேல் பக்கமாக எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்டரை வந்து நம்ம இன்சைடாக அந்த ஒரிஜினல் கிளாத் எட்ஜ் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம ஃபுல்லாக அந்த சர்க்கிள் எவ்வளோ தூரம் இருக்கோ அது ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். அந்த 1/4 இன்ச் உள்ளே போயிரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் பார்ட்டில் நம்ம வந்து பார்டரை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி ஆயிரும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக அந்த ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு வரும். உங்களுக்கு அளவெடுக்கிற வீடியோ வேணும்னா அளவெடுக்கிற வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் மறுபடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.